அந்த இரிட்டேட் ஆகுதுன்னு சொல்றாங்கல்ல, அவங்களுக்கு பர்சனலா பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரீல்ஸ்லாம் அவங்களுக்கு பண்ற சிச்சுவேஷன் இருக்காது. மேபி அவங்க கப்புள்ஸ் அவங்களோட பேர் வந்து கோஆப்பரேட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாரி ஜெலஸ் இருக்கும். இந்த மாரி ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது. ஆசையா இருக்கும். ஆனா காட்டிக்க மாட்டாங்க. அவங்களால வந்து இப்படிதான். ஆமா. எத்தனையோ பேருக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அது நடுவுல ரீல்ஸ் பண்ணி அவங்க அந்த மொமெண்ட்ட ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் ஆகலல்ல. ஸோ இது வந்து ஆமா. இது வந்து அவங்களுக்கு இரிட்டேட் ஆச்சுன்னா அதுக்கு என்ன பண்றது? அவங்க ஹாப்பியா இருக்காங்கல்ல. அவங்களோட ஹாப்பினஸ் தான் முக்கியம். ஸோ இது தப்பு இல்ல. அது வல்கரா பண்ணா தப்பு தான். ஸோ சும்மா சாங்க்கு ரீல்ஸ் பண்றது தப்பு இல்ல. குழந்தைங்களுக்கு எதுக்கு மொபைல் காட்டணும் ஃபர்ஸ்ட்டு? பேரண்ட்ஸ் மொபைல் காட்டக்கூடாது ஃபர்ஸ்ட். ஸோ அது தப்பு தான். மொபைல் காட்டக்கூடாது. மொபைல் பார்க்குற வயசு இல்லல்ல குழந்தைங்களுக்கு. ரீல்ஸ் பார்க்குற வயசு இல்லல்ல. ஸோ அவங்க ஆமா. அவங்க கப்புள்ஸா சேர்ந்து ரீல்ஸ் பண்றது நான் எதுவும் தப்புன்னு சொல்லல. ஆனா அந்த ஹோம் டூர் பண்றது, வாங்க எங்களோட வீட்ட சுத்தி காட்டுறோம், வாங்க நம்ம இன்னைக்கு என்ன சமைக்கலாம், அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும். அது இரிட்டேட்டிங் தாண்டி கிரிஞ்சா ஒரு மாதிரி தோணுது. இதெல்லாம் உங்களோட வயசுக்கு பண்றதாடா? ஏன்டா இது மாரி பண்ணி, இன்னும் அடுத்த வர தலைமுறைக்கு நீங்க ஒரு எக்ஸாம்பிளா இருந்து அவங்க கெட்டுற கூடாதுல்ல. நீங்க ஒரு நல்ல விஷயத்த பண்றீங்க அப்படின்னா, அது அவங்களுக்கான ஒரு எடுத்துக்காட்டா இருந்து ஓகே இப்படி வரணும் அப்படின்னு மாரி நினைப்பாங்க. இப்படிலாம் பண்ணீங்கன்னா, அவங்க அதுல இன்ஸ்பயர் ஆயிடக்கூடாதுல்ல. அதாவது நம்ம அந்த குழந்தைகளுக்குன்னு சொல்லல. அந்த 18+லேருந்து தாண்டி வராங்கல்ல. இப்ப காலேஜ் ஸ்டூடெண்ட் போறவங்க, 12th முடிச்சுட்டு வரவங்க, அவங்கலாம் அத பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடக்கூடாதுல்ல. அந்த மாரி விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் தவிர்த்துக்கலாம்.